മദീന കരയുന്നൊരു രാവ്, നബീന പിരിയുന്നൊരു നോവ്. അന്നു നാൾ ഭൗമലോകവും വിട്ടകലെ മാഞ്ഞുപോ, ഇനി വരില്ല നേര്. എനിക്കാ ഭാഗ്യമില്ല നൂറ്, മുഴുക്കെ ശൂന്യമാണു ജീവേ. മടിക്കാതിന്നു അങ്ങയെ കാത്തു കാത്തു ഞാൻ കനവിലെ அக்கா பெரிய அக்கா நாங்கள் ஜும்மாக்கு எடுக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا ذكر هادم اللذات. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக செல்வார் அகலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிழமையிலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது தொடர் சொற்பொழிவில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் இன்று நிலவட்டமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ பெண்மணிகளே, தொடர்ந்து 56 ஆண்டுகளாய் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்த சமூகத்தின் பெருங்கடமையை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெருமானாரின் வரலாற்றை வளரும் தலைமுறைக்கு சொல்வதோடு, இந்த மாநகரத்தின் குழந்தைகள் அனைவர்களையும் ஒன்று திரட்டி அவர்களை ஊக்கப்படுத்தி போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி இந்த மார்க்கத்தின் மீதான ஒரு பிடிப்பு உண்டாகுவதற்கான பெரும் சேவையை தொடர்ந்து தொண்டாடி கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அது மாத்திரமல்லாமல் மார்க்கத்தை ஒரு கண்ணாகவும் அரசியலை ஒரு கண்ணாகவும் கொண்டு சமூகத்தில் நூற்றாண்டை தாண்டிய பெருமை மிக்க பாரம்பரியம் மிக்க, குறிப்பாக சுன்னத்து ஜமாத்தினுடைய நெறிகளை நடைமுறைப்படுத்துவதில் முன்னோடிகளாக இருக்கிற இந்த பேரியக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனிதமான வழக்கத்து நிறைந்த இந்த மஜ்லிஸில்
மதீனாவின் காதலர்களுக்கு மதீனத்து மண்ணின் அந்த மண் வாசனையும் அந்த மண்ணை மிதிக்கிற பாக்கியம் கிடைக்கிற பொழுது எழுகிற உணர்ச்சிகள் அந்த மண்ணின் மீது கொண்டிருக்கிற மரியாதையினால் அவர்கள் தங்களையும் அறியாமல் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் எனக்கு இந்த மண்ணில் மௌத்தை கொடு என்று கேட்பார். அப்படி கேட்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியும் தந்திருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான அந்த மண் எப்படிப்பட்டது? உலகத்துல இன்டர்நேஷனல் சிட்டி, சர்வதேச நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வதேச நகரமாக அங்கீகாரம் பெறுவதற்கு ஒன்று அங்கு விளையாட்டு சர்வதேச விளையாட்டு அரங்கங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும், அல்லது பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற வணிக சந்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும், அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற கிளப்புகளும் நடனங்களும் பிரதானமாக இடம் கொடுத்திருக்க வேண்டும். இப்படி சில காரணிகளை கொண்டுதான் சர்வதேச நகரம் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்கிறார். இன்டர்நேஷனல் சிட்டி, சர்வதேச நகரம் என்பதற்கான சில அளவுகோல்கள் உலகம் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த உலகம் தீர்மானித்த அளவுகோல்கள் எதுவுமே இல்லாமல் இரண்டு நகரங்கள் இன்டர்நேஷனல் சிட்டியாகவும் உலகளாவிய பொருளாதார மையமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒன்று மக்கா, இன்னொன்று இந்த இரண்டு நகரங்கள் சர்வதேச நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரும் பொருளாதார திரட்டு சங்கமிக்கிறது. உலக நாடுகளின் எல்லா தொகைகளும் நோட்டுகளும் பரிமாறப்படும் இடமாக இருக்கிறது. ஆனால் உலகம் தீர்மானித்த இந்த அசூசைகள் எதுவும் அளவுகோலாக இல்லை. ஒரு இடத்துல லப்பை, இன்னொரு இடத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஆன்மீகத்திற்காக வேண்டி மட்டுமே இருவரு நகரங்கள் ஹரமுகளாய், ஹரம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினால் மரியாதை செய்யப்பட்டது, பாபகாரியங்கள் தடை செய்யப்பட்ட நகரம். எல்லாம் பாதுகாக்கணும். இப்ப இருக்கிற வஹாபிய அரசு, வஹாபிய குழந்தைகள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இந்த வஹாபிய அரசு ஹரமுடைய எல்லையை சுருக்கி சுருக்கி இரண்டு ஹரமுடைய வாசலோடு முடித்து வைத்திருக்கிறார்கள். அரைகுறை ஆடைகளோடும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் அதனுடைய எல்லைகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண் கலங்கிவிடும். மோசமான ஆட்சியாளர்கள் என்பதற்கு மதமாச்சரியங்கள் மட்டும் காரணம் இல்லை. ஈமானிய பலகீனமும் கூட சிலர்களை இப்படி தவறான நிகழ்வு, எப்படியாவது துபாய்க்கு நிகராக, சில பெருநகரங்களுக்கு நிகராக பொருளாதாரத்தை உச்சத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இரண்டு ஹரமுகளை மட்டுமே தாங்கி நிற்கிற புனிதமான அந்த நாட்டை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு எல்லா ஹராமுகளையும் திறந்து விடுகிற வஹாபிய அரசு. ஆட்சி கைமாறுவதற்கு வினாடி போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பரிசுத்தமான ஹிலாபத்தின் பெரும் காலத்தை அந்த மண்ணில் மலரச் செய்வானாக. ஆனா நமக்கு எந்த ஆபீஸ் இது சொல்லுங்க, எந்த ஆபீஸ் இது? மதீனால. சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்தை பேசுறவங்க எல்லாம் இஸ்லாம் கிடையாது, அலிம்சா எல்லாம் அலிம்சா கிடையாது. புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய இபிலீசுகள் அந்த ரூபத்தில்தான் சுத்தும். அதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான்.
எங்க தலைவர் சொன்னாருன்னு அதோட நிற்போம். அது மௌதூதியா இருக்கும், காதியானியா இருக்கும், அதுக்கு மேல தாண்டி போக மாட்டான். அவர்களை வழிநடத்திய இப்லீஸ்களோடு அவர்கள் இஸ்லாம் முடிந்து விட்டது. ஆனால் நாம் பயணிப்பது பெருமானார் வரைக்கும். பெருமானார் எதை சொன்னார்களோ, பெருமானார் எதை வழிநடத்தினார்களோ அதுதான் ஈமான். 13 ஆண்டு காலம் மக்காவுடைய பெரும் தியாக வாழ்வுக்கு பிறகு பெருமானார் விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் இடம்பெயர செய்தான். அந்த கடைசி கட்டத்தை வரலாறுகள் சொல்லுகிறது. பெருமானாருடைய உச்சபட்சமான வளர்ச்சி தாங்க முடியாமல் தாருல் நதுவா என்ற ஆலோசனை கூடத்தில் குறைஷிகள் கூறுகிறார்கள். இன்னைக்கு போய் ஹரம் ஷரீஃப்ல தாருல் நதுவா தேடினீங்கன்னா இருக்காது. நம்பர் வேணா சொல்லலாம், 74,000 கேட்டு. அங்குதான் ஆலோசனை கூட்டம் இருந்தது. அந்த கூடத்தில் கூடுகிறார்கள் என்று சொன்னாலே முக்கிய தீர்மானம் என்று பொருள். பெரும் தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள். விவாத பொருள் என்ன தெரியுமா? பெருமானாருடைய உச்ச வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுகிற பொழுது அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் இந்த மார்க்கம் ஒழிய வேண்டும், இந்த ஷரியத் வீழ்த்தப்பட வேண்டும், அப்படியானால் முஹம்மது கொல்லப்பட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தார். பெருமானாரை கொலை செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள். ஆனால் கொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்கிய பொழுது அல்லாஹும் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். குர்ஆன் சொல்றாங்க இல்லையா, வமக்கரு வமக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவங்க சூழ்ச்சி செய்வாங்க, அல்லாஹும் சூழ்ச்சி செய்வார். அவன்தான் சிறந்த சூழ்ச்சியாளர்களில் சிறந்தவர். இறுதி முடிவு என்ன எட்டுகிறது என்று சொன்னால், யாராவது பெருமானாரை தாக்கினாலோ கொலை செய்து விட்டாலோ அவரின் மீது பழி பாயும். ஆகையினால கூட்டு தாக்குதல் நடத்தி கொன்று விடலாம் என்று தீர்மானத்திற்கு வருகிறார்கள். வீட்டிற்குள் இளைஞர் இரவோடு இரவாக பெருமானாருடைய வீட்டை முற்றுகையிட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வருகிற பொழுது கூட்டு தாக்குதலால் கொன்றுவிட வேண்டும். பிறகு யாரை பழி வாங்குவார்கள்? இது ஷைத்தானுடைய திட்டம். இதே திட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா உட்பட நேச நாடுகளில் ஆப்கானின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுதும், அதே போல ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்துகிற பொழுதும் தனியாக அமெரிக்காவோ இங்கிலாந்தோ தாக்குதல் நடத்தல. நேச நாடுகள் எல்லாரையும் சேர்த்தி கூட்டு தாக்குதல் நடத்தினார்கள். நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னும் பாலஸ்தீன் பிரச்சனை வரைக்கும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. இது ஷைத்தானுடைய அஜெண்டா. இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. ஒருவர் தாக்கினால் அவரின் மீது பெருமானாருடைய குடும்பத்தார்கள் திரும்ப தாக்குதல் நடத்துவார்கள். எனவே கூட்டு தாக்குதல் நடத்தி கொன்று விடலாம். வரலாறு தெரியும் உங்களுக்கு. இரவோடு இரவாக பெருமானாருடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் செய்தியை சொன்னான், உங்களை கொல்ல போறாங்க. குர்ஆனில பெருமானாருடைய நடவடிக்கைகள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சுயமாக கூட பெருமானார் பேச மாட்டார்கள். சில பேரு ஹதீஸ் தானங்குவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஹதீஸும் அல்லாஹ்வுடைய ஆணைதான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானார் பேசுவதெல்லாம் வழி. யாராவது கொஞ்சம் மண்ட குழம்பி இருந்தா திருந்திக்கணும். இது பலகீனமான ஹதீஸ். இதெல்லாம் நமக்கு புரியாது. இந்த பலம் பலகீனம் சொல்லப்பட்ட காரணமே வேற. பெருமானாருடைய வார்த்தைகள் மீது குர்ஆனின் மீது இருக்கிற நம்பிக்கை வர வேண்டும். அதே மாதிரி சில பேர் சுன்னத்தான உனக்கு ஜன்னத்து கிடைக்காது. இந்த சுன்னத்து தானே எப்போ வந்துருச்சோ நீ பிதஅத்வாதி. நம்மளெல்லாம் சொல்றாங்க பிதஅத்வாதி, மீலாது நடத்துறவன் பிதஅத்வாதின்னு சொன்னா
நாங்கள் சொர்க்கத்திலும் மீலாது விழா கொண்டாடி கொண்டே இருப்போம். ஏன்னா அல்லாஹ் விரும்புகிற செயல். உலகத்துல மிகப்பெரிய பேச்சு எது தெரியுமா? பெருமானாரை பற்றி பேசுவோம். அதை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் கூடுகிற கூட்டங்களில் சிறந்தது எபெருமானாரை பேசுகிற கூட்டம் மட்டும்தான். அதுக்குதான் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எந்தெந்த கூட்டத்துக்கோ போயிருக்காங்க, என்னென்னமோ பேசுறான், வாயில வந்ததெல்லாம் சொல்றான். அதையெல்லாம் கேட்கிற மக்கள் பெருமானாரை குறித்து பேசுகிற கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்றது. வேற யாரை பத்தி இங்க பேசுறது இல்லையே. அல்லாஹ் செய்தியை சொல்லிட்டான், உங்களை கொல்ல போகிறார்கள். சரி, கவலைப்பட்டார்களா பெருமானார்? பதறினார்களா? நம்மளை தேடி போலீஸ் வருதுன்னு சொன்னாரு, வேத்து நிறுத்து இல்லையா? பெருமானார் பயப்படவில்லை. அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா, அலிநாயகத்தை கூப்பிட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டது, இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது, என்னை கொல்வதற்கு வெளியே காத்திருக்கிறார்கள், கொலைக்களத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அலி, நீங்க ஒண்ணு செய்யுங்க, என் படுக்கையில் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லாம இருந்திருந்தா பேசாம தூங்கி இருப்பார். பெருமானார் சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் அலிநாயகத்திடம் கேட்டார்கள், வாழ்க்கையில நிம்மதியா தூங்குற இரவு எது? நீங்க ரொம்ப ஆனந்தமா தூங்குனது எப்போ? அலிநாயகம் சொல்வார்கள், பெருமானாருடைய கொலைக்களம் என்று தெரிந்து கொண்டு பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு நான் தூங்கினேனே, அந்த இரவில் தூங்கியதுதான் ஆனந்தமான தூக்கம்ங்கிறார். ஒண்ணுமே வேணாம். கடங்காரங்க தேடி வருவாங்க, அத்தா இல்லைன்னு சொல்லிடுன்னு அத்தா இடத்துல மகனை உட்கார வச்சுட்டு போனா என்ன ஆகும்? எல்லாம் வந்து கேட்ட சொல்லி எத்த மௌத்தாயிட்டாருன்னு அவ்வளவு பலகீனம். அதற்கு அலிநாயகத்திற்கு தெரிகிறது, இது கொலைக்களம். பெருமானாரை கொல்லுவதற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. பெருமானார் வெளியேற போகிறார்கள். அவர்களின் படுக்கையில் நான் படுத்தால் விடியும் வரை பெருமானார் வெளியேறாவிட்டால் விழித்த பிறகு வீட்டிற்குள் நுழைந்து படுக்கையில் படுத்திருப்பவரை வெட்டி சாய்த்து விடுவார்கள். தெரியும், ஆனால் படுத்து தூங்கினார். காரணம் என்ன தெரியுமா? அலிநாயகமே சொல்வார்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, அவருடைய ஆணையின்படி இதுவரை 2 ஹிஜ்ரத் நடந்திருக்கிறது, நான் செய்யவில்லை. இது 3வது ஹிஜ்ரத், நான் புறப்படுகிறேன். நீங்க என்ன செய்யணும்னா, சில பண்ட பாத்திரங்கள்லாம் அமானிதமாயிடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், எல்லாரிடம் உரிய பொருட்களை ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேருங்கள். நான் எனக்கு மரணம் தீர்மானிக்கப்பட்டிருந்தால் பெருமானாருடைய வார்த்தை எப்படி வந்திருக்காது. பெருமானார் சொன்ன பிறகு எனக்கு மரணம் வரவே வராது. என்ன நம்பிக்கைங்க? எப்படிங்க நிம்மதியா தூங்குனீங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து சேருன்னு சொல்லிட்டாங்கல்ல. என்னுடைய ஹயாத் உறுதி. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஆணை, அவ்வளவுதான். பாதுகாப்பு படைகள்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், யாசீன் ஓதிட்டு வீட்டை விட்டு வெளியேறுங்கள். ஒரு விழி மண்ணை எடுத்தார்கள், யாசீன் ஓதிக்கொண்டே வீட்டில் இருந்து இறங்கினார்கள், வெளியே தூங்கினார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், கண்கள் விழித்திருந்தது, பார்வையை பறித்து விட்டோம், அவர்கள் பார்க்கவே மாட்டார். எல்லாம் ஓங்கிய வாளோடு காத்திருக்கிறார்கள். யாருக்கும் பெருமானார் தெரியலையே. அப்படியே ஓடிட்டாங்களான்னு கேட்டா ஓடல, நேர காபாத்த வந்தாங்க. வந்த பெருமானாருடைய அந்த ஆசை, அதான் சொன்ன, மக்கத்தின் மீது மதீனத்தின் மீது இருக்கிற காதலை கற்றுத் தந்தவர்கள் பெருமானார். காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க அழுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்திலேயே பிடித்த மண் எனக்கு காபா, பிடித்த ஊர் காபா. உனக்கு பிடித்தமான ஊரில் என்னை குடியேற்று ரஹ்மானே. அதான் துவா. யா அல்லாஹ்,
இந்த ஹதீஸ கூட சவுதியில லைவ் என்றோம். எது ரசூலுல்லாஹை பற்றி கொஞ்சம் அபாரமா வருதோ உடனே விலகீனமானதுன்றாங்க. அதனுடைய குஞ்சுகள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு, எல்லாம் பேசுவானுங்க. பெருமானாருடைய விஷயம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நடுக்க வந்துடும். நான் தயவு செஞ்சு சொல்றேன், நம்மளாம் ஒரு பாரம்பரிய சமுதாயம், வீடுகளில் மௌலூது ஓதுவதை தயவு செய்து நீங்கள் தொடர்ந்துங்கள். அந்த வாப்பத்தை மட்டுமே வாழ வைக்கும். உங்களுக்கு புரியுது புரியல ஓதிட்டே இருங்க. நமது முன்னோர்கள் அப்படித்தான் ஒரு ஆன்மீக மையத்தை பெருமானாரை வீட்டில் வைத்து சலவாத்துகளின் வழியாக நம் பிள்ளைகளை வழிநடத்தினார். உலகத்திலே எனக்கு பிடித்தமான பூமி மக்கா, காபா. உனக்கு பிடித்தமான ஊருக்கு என்னை அனுப்பிவிடு யா அல்லாஹ். இப்ப பெருமானார் மக்காவிலிருந்து எந்த ஊருக்கு போனாங்க? சத்தமா சொல்லுங்க. மதீனா யாருக்கு பிடித்த ஊர்? அல்லாஹுக்கு பிடித்த ஊர். எல்லாம் பெரும்பாக்கியத்தை சில பேருக்கு கொடுக்கிறார். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்படி போகிறவர்கள் மக்கத்தில் அந்த மனம் விட்டு மதீனத்து மண்ணில் ஷஃபாத்தை பெறுவதற்கு ஓடி போவார்கள். அந்த இடத்துல சிலருடைய ஈமான ஷைத்தான் தடுத்தறா. ஹஜ்ஜு உம்ரால மதீனா வராது, மதீனாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ற ஆளுங்க உங்க ஊர்லயே இருக்கும், பெரிய காடி வச்சிருக்கோம், நைஸா சொல்றோம் மதீனாக்குலாம் போகக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பாங்க சொல்லித்தான் ஆகும். இது என்ன விதமான, அதாவது நாம சொல்ற பாசிச பயங்கரவாதத்தை விட மோசமானவை. எப்பொழுது பெருமானார் மீது ஒச்சத்தையும் சொச்சத்தையும் தேடி பயணிக்கிறார்களோ எப்படி மூமினாக முடியும்? நான் வர்ற தலைப்புக்குள்ள இதெல்லாம் நீங்க விளக்கணும். பெருமானார் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு பிடித்தமான ஊர் மக்கா, உனக்கு பிடித்தமான ஊருக்கு என்னை அனுப்பு. அல்லாஹ் சொல்லிட்டார், மதீனாவுக்கு போங்க. பெருமானார் யாரிடத்திலும் சொல்லவில்லை. நேரா சித்திக் நாயகத்தினுடைய வீட்டிற்கு வருவார்கள். இப்படி கதவை தட்டலான்னு கையை வைக்கும் பொழுது சித்திக் நாயகன் கதவை திறக்கிறார். என்ன சித்திக்கு? ரசூலல்லாஹ், ஜாடை மாடையாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், என்றைக்காவது ஒரு நாள் என் வீட்டு கதவை தட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். தட்டுகிற சிரமத்தை கூட என் நாயகத்திற்கு நான் தந்து விடக்கூடாது, காத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். பொதுவாக சொன்னார்கள், பயணம் போறோம். நான் யார சொல்லலாம், நீங்கள் இல்லாமலா சித்திக் நாயகம் யார சொல்ல இப்படி அழைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் 2 ஒட்டகத்தை வாங்கி வளர்த்தி கொண்டிருக்கிறேன் நாயகம். உலகத்து மக்களின் ஈமான் சித்திக் நாயகத்தினுடைய ஈமானுக்கு அருகில் போனார். ஏன்னா அவருடைய பேச்சும் மூச்சும் பெருமானாராகவே வந்தார். அதனாலதான் அந்த ஸ்டேட்டஸ். நீங்க எங்கேயாச்சும் ஆதாரம் காமிங்க, விடிய விடிய சித்திக் நாயகம் தொழுதாங்க, விடிய விடிய அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள், எல்லாம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானார் மட்டுமே அவர்களுடைய நெஞ்சத்தில் நிறைந்திருந்தார்கள். கேட்கிறாங்களா சொல்லலாம், அவங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் இந்த உலகத்துல? பேசிட்டே இருக்கும்போது கேட்கிறாங்க. ஒருத்தர் சொல்ல எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும். பெருமானாவே சொல்லுகிறார்கள், எனக்கு தலையணை பிடிக்கும், நறுமணம் பிடிக்கும், பெண்கள் பிறப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது சித்திக் நாயகம் சொல்லுகிறாங்க, யார் சொல்லலாம், உங்களை பார்ப்பது பிடிக்கும் நாயகனே, உங்களை பார்ப்பது பிடிக்கும் நாயகனே. அப்புறம் உங்களோடு இருப்பது பிடிக்கும் நாயகமே. என் மகள் உங்கள் மனைவியாக இருப்பது பிடிக்கும் நாயகமே. என் செல்வத்தை உங்களுக்காக செலவழிப்பது பிடிக்கும் நாயகமே. எல்லாம் நாயகம். சித்திக் நாயகத்தை அழைச்சிட்டு ராணுவ தந்திரத்தோடு வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டிய பெருமானார் தெற்கு நோக்கி பயணிக்கிறார்கள். சவுர் குகையில 3 நாள் தேடலுக்கு பிறகு இருவரும் செங்கடல் மார்க்கமாக சொர்க்கத்து மண்ணை நோக்கி பயணிக்கிறார்கள். அதுதான் மதீனா. சவுதி ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்கார். 1400 வருஷம் கழிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடி அடியாக ஹிஜ்ரத்தின் பாதையை கண்டுபிடித்து அடையாள கல்விட்டு இருக்கிறார். வரலாறுகள் கியாமத்து வரைக்கும் நீடித்து நிற்கும்.
தன் வீட்டில் இருந்து காபாவிற்கும், காபாவில் இருந்து சவுல் குகைக்கும், சவுல் குகையிலிருந்து செங்கடல் மார்க்கமாக மதீனாவிற்கு பயணித்த அந்த வழித்தடை பாதையை கண்டுபிடித்திருக்கிறார்கள், குறித்து வைத்திருக்கிறார்கள். அடையாள கற்கள் இடப்பட்டிருக்கிறது பெருமானாரின் ஹிஜ்ரத் பயணத்தின் பாதை. இதனாலதான் ஒரு கவிஞர் அழகாய் சொன்னார், பயணங்கள் எல்லாம் பாதையை பிறக்கும், பெருமானாரின் ஹிஜ்ரத் பயணம் ஒரு பாதையை உருவாக்கியதுன்னு சொன்னார். 12 நாட்கள் பயணம். மதீனாவிற்கு உள்ளே நுழைகிற பொழுது இன்றும் ஒரு ஆர்ச்சி இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆர்ச்சி இருக்கு. அது ஹிஜ்ரத்தினுடைய தரீக்குல் ஹிஜ்ரா, ஒரு ரோடே இருக்கு. தினசரி மதீனத்து மக்களுடைய மனம், அந்த காதல் பேரின்பம் என்னவாக இருந்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவன தினசரி மதீனா கிராமத்திலிருந்து புறநகர் பகுதிக்கு வந்து மலைகளில் ஏறி யாராவது வருகிறார்களா என்று பார்ப்பார்கள். நம்மள மாதிரி டூரா வந்தாங்க ஜாலியா வர்றதுக்கு 12 நாட்களும் கொலைக்களம். தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியே கசிந்த பொழுது அபூஜகல் அறிவித்தானே, உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகைகள் பரிசாக வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். அவரு உட்கார்ந்து ஹிஜ்ரத்தை பத்தி வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா அழாமல் எழுதி செல்லலாம். நாம மூமின்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் சித்திக் நாயகம் பாதை மாறி மாறி, அதில் கொடுமை என்ன தெரியுமா? பாலைவனத்தில் பதிகிற காலடித்தன கொஞ்சம் தூரம் போன உடனே சித்திய நாயகம் திரும்பி வந்து நடந்த பாதையை அழித்து அழித்து விட்டு போவார்கள். ஏன்னா அரபுகளுக்கு மணல் சார்ந்த ஒரு அறிவு இருந்தது. நடந்து போனது மனிதனா, மாடா, ஒட்டகமா, ஆடா, புழுக்கைகளை முட்டைகளை வைத்து கண்டுபிடிப்பதோடு மனித பாதங்களில் யாருடைய பாதம் என்பதையும் சொல்லி விடுவார். அந்த அறிவு பாலைவனத்தில் வாழ்றவங்களுக்கு இருந்தது. என்னங்க 480 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிறார்கள். எத்தனை முறை இந்த அடிச்சுவடுகளை அழித்திருப்பார்கள். சில இடங்களில் சித்திக் நாயகம் பெருகிறவர்களால் நடந்து வந்த செய்திகளும் உண்டு. அல்லாஹ் அக்பர். அப்படி கடந்து மதீனாவின் எல்லையை தொடும் பொழுது தினம் தினம் வந்து பார்ப்பார்கள் அந்த மக்கள். ஒரு நாள் மலை முகட்டின் மீது மக்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது தூரத்தில் 7 உருவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். ஏன்னா இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் யஸ்ரி. என்ன பேர்? யஸ்ரி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான் யஸ்ரி. பெருமானாருடைய பாதம் படப்போகிறது. படப்போவதினால் தான் அது சொர்க்க பூமியாக மாறப்போகிறது. இந்த ஆனந்தம் பெருமானாரை பார்க்காமலே ஈமான் கொண்டார்களே அன்சாரிகளின் ஏக்கம். அந்த நபியை பார்த்திருந்தோமே, அந்த நபியை பார்த்திருந்தோமே. அல்லாஹ் நமக்கு நேரிலும் நினைவிலும் கனவிலும் சந்திக்கிற வாய்ப்பை எல்லாம் நமக்கு நிச்சயமாக்கி தருவானா. எதையோ அவுலியாக்கள் நாதாக்கள் எல்லாம் தங்களுடைய தூக்கத்தில் பெருமானாரை கண்டுவிட வேண்டும் என்று ஆனந்தப்பட்டிருக்கிறார்கள், அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நிச்சயமாக்கி தருவானா. ஏன்னா நம்முடைய ஈமான் அன்சாரிகளுடைய ஈமான். பார்க்காத பெருமானாரின் மீது அளப்பரிய காதல், பார்த்து விட வேண்டும் என்ற தேடல். பார்த்த உடனே இந்த பேரின்பத்திலே குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த படித்து பாடுகிறார்கள். எங்கள் மீது இந்த பாலைவன முகடுகளின் வழியே ஒரு நிலா பூரண சந்திரன் உதயமானது. அதைத்தான் நம்ம உள்ளதுல அந்த ஷம்சுன் அந்த பதில் ஓதிட்டு இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வார்த்தை நிலவே வருக. ஆனா இப்ப என்ன அவர்களுக்கு ஒரு குழப்பம்னு சொன்னா, இந்த இருவரில் யாரு பெருமானார், யாரு சித்திக் நாயகம், இதெல்லாம் வரலாறு. அப்படி கொஞ்சம் நெருங்கி வருகிற பொழுது மக்களுடைய அந்த தேட்டம் அதிகமாகிறது. ஒரு சிலர்கள் ஓடி வந்து சித்திக் நாயகத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டு
இவர்கள் தான் பெருமானார் என்று முத்திட ஆரம்பிக்கிறார்கள். சுதாரித்துக் கொண்டார்கள் சித்திக் நாயகம். ஆகா, மக்கள் தெரியாம பண்றாங்களே அப்படின்ட்டு தன்னிடம் இருந்த ஒரு போர்வையை எடுத்து பெருமானாருக்கு கொடை பிடிக்கிறார்கள். யாரு? சித்திக் நாயகம். நாம ஒரு கூட்டத்துக்கு போகும்போது எல்லாரும் நம்மளை கை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாம தான் செய்யணும்னு நினைச்சிருவோம். கூட வந்த ஒண்ணுக்கு ஆகாதுன்னு. சித்திக் நாயகத்தினுடைய ஈமான் புரிந்து கொள்கிறார்கள். மக்கள் தவறுதலாக ஆசையினால் நம்மை ரசூலுல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு கொடை பிடிக்க மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். யார் கொடை பிடிக்கிறாரோ அவர்தான் சித்திக் நாயகம். யாருக்கு பிடிக்கப்படுகிறதோ அவர்கள் தான் நாம் காதலித்த, மானசீகமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எம்பெருமான் காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பேரின்ப சந்திப்பை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கைகளை முத்தமிடுகிறார்கள், கன்னத்தை வருடி பார்க்கிறார்கள், நெற்றியில் முத்தமிடுகிறார்கள், சிலர்கள் பாதங்களையும் தொட்டு முத்தமிடுகிறார்கள். பெருமானாருக்கு அத்தனையும் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. எல்லோரையும் அரவணைத்த பெருமானார் அந்த பாசத்தை பார்த்துட்டு பாருங்க, சாதாரண ஒரு பூமி பெருமானாரின் வருகைக்காக காத்திருக்கிறது. இது இப்படியே வச்சுட்டு பின்னாடி போவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். தன்னுடைய ஈமானிய உறவுகளோடு வருகிற பொழுது மதீனாவை தாண்டி வருகிறார்கள். அது பல நூறு ஆண்டு பெருமானாருக்காக காத்திருந்த மண். வரலாற்றுல மதீனாவுக்கு 50 பேர் இருக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? பழைய பேர்கள்லாம் தேடி பார்த்தா 1-2 இருக்கும் இல்லையா? கால ஓட்டத்தில் பரிணாமங்கள், பேர்கள் மாறிவிடும். அதனாலதான் எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய பெயர் இருக்கிறதோ அந்த நகரங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த வெறுப்பு. அலகாபாத் இருக்கக்கூடாது. அலகாபாத்னா இலாகாபாத்னு அர்த்தம். நிறைய பெயர் மாற்றங்களுக்கு பின்னணியில் நிறைய சதி இருக்கிறது. 50 பெயர்களால் அழைக்கப்பட்டது கடைசி இயேசுவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சுட்டி காமிக்கிறார். நிலுங்கப்பா, இது எந்த மண் தெரியுமா? எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த உலகத்தின் பேர் அற்புதம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், ஒட்டுமொத்த உலகத்திற்குமான நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். அவருடைய தாருல் ஹிஜ்ரா. இந்த நபி கடைசியா ஹிஜ்ரத் செஞ்சு இங்கதான் வருவார். இதுல அதிசயம் பாருங்க, வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். அவங்களுக்கு நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் என்ன சொன்னாங்க? நீங்க ஹஜ்ஜுக்கு போங்கன்னா நீங்க உட்கார்ந்து யாரின் மீது காதல்? பெருமானாரின் மீது கொண்ட காதலால் தங்களுடைய லைவ் நபியை நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் தான் மதீனாவின் பூர்வீக யூதர்கள். அந்த காதல் பாருங்க. அந்த நேரில் சந்திக்கிற பொழுது அந்த பாக்கியத்தை இழந்து விட்டார். பிறகு மதீனா முழுவதுக்குமான செய்திகள் வெளி உலகத்திற்கு தெரிந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை சார்ந்த பண்டிதர்கள் குடியேறினார்கள். எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இறுதி நபி வந்து தங்கும் இந்த நகரத்தில் தங்குவதுதான் இம்மை மறுமைக்கான வெற்றி முடிவுடைனார். துபான ஒரு மன்னர் படையெடுத்து வருகிறார், மதீனாவை தாக்க வருகிறார், பாளையம் அமைத்திருக்கிறார். செய்தி கேட்ட உடனே மதீனாவில் 400 உலமாக்கள் சேர்ந்தார்கள். அவங்க அரசியல் காரணங்களுக்காக படையெடுப்பு நடக்கட்டும், ஆனால் படையெடுப்பதற்கான நகரம் அல்ல இந்த ஊர். இது ஒரு ஆன்மீக நகரம். அதனால இந்த மன்னரை நாம சொல்லி புரிய வைக்கணும். அவர் வருவதற்கு முன்பாக தடுத்து விட வேண்டும். நாம என்ன செய்யலாம்? கூடினார்கள், ஆலோசனை செய்தார்கள். மன்னருக்கும் படைகளுக்குமாக சாப்பாடு ஆக்கிட்டு சாப்பாடோடு மன்னரை அவர் தங்கி இருக்கிற இடத்திற்கு போய் சந்தித்தார்கள். ஆச்சரியம் மன்னருக்கு. உலமாக்கள் வந்திருக்கிறார்கள் தன்னை காண. ஏப்பா என்ன ஏதோ அரசியல் பேச்சுவார்த்தைகள்? உங்கள் விஷயத்தில் நாங்கள் தடையில வரவில்லை. நீங்கள் யாரையும் தாக்கலாம், எந்த பூமியையும் குடிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்திருக்கிற ஊர் வரலாறாக கடைசி நபி வந்து தங்கும் ஊர் என்று செய்திகளால் நாங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த புனிதத்தை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள்.
ஆச்சரியப்பட்டார் மன்னர். சண்டைக்கு வருவாங்க, சாப்பாடு கொடுக்கிறத பார்த்திருக்கிறோமா? தடுக்க சண்டைக்கு வருவார்கள், ஆனால் உணவளித்து இப்படி மரியாதை செய்கிறார்கள். மனமாற்றம் பெற்ற துப்பான் அப்படின்னு சொன்னா அந்த நகரத்தை நான் பார்த்தே ஆக வேண்டும். பெருமானார் வருகையின் பொழுது 7 தெருக்களை கொண்ட கூட்டுறாங்க. ஈத்தம்பழ தோட்டங்கள் நிறைவாக பசுமையாக இருந்த நகரம், குளிர்ந்த காற்று, நறுமணம் மிக்க மதீனா. பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த மண்ணுக்கு தாபா என்று பெயர் சூட்டினார், நான் தஜ்ஜிபா என்று பெயர் சூட்டுகிறேன். ரெண்டுக்குமான பொருள் நறுமணம் மிக்க மதீனா. உலகத்தில் அந்த மாதிரி ஊரை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. காதல் உள்ளவர்களால் மட்டும்தான் மதீனத்து மண்ணை ரசிக்க முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்த அந்த சமூகம் துப்பா மன்னரை அழைத்து போகிறது. படையெடுக்க வந்தவர் பணிந்து வருகிறார். அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கிறார். அன்பின் மேலீட்டால் மதீனால ஒரு வீட்டை காசு கொடுத்து வாங்கி, நீங்க எதிர்பார்க்கிற கடைசி நபி வரும் பட்சத்தில் இந்த வீட்டை அவருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போர் முடியாமல் திரும்பி போய்விட்டார். காபாவிற்கு போய் நாம் பார்க்கிறோமே கருப்பு திரை, காபாவிற்கு முதலாக திரை போர்த்தி மரியாதை செய்தவரும் அவரை. சில டவுட்லாம் வரும். இந்த மோலூஸ்வரி போகும்போது ஆஸ்மாங்கிரியை கட்டுறாங்க, தலகாணியெல்லாம் வச்சு ஏன் போடுறாங்க? இது ஒரு மரியாதை. அப்ப கேள்வி இப்படி கேளுங்க, காபாவுக்கு ஏன் பொன்னாட போத்துறாங்க? சுருக்கு சுருக்கு, இவனுக்கு பார்த்ததெல்லாம் சிருக்கு, பார்த்ததா பத்தாமையும் சிருக்குங்கன்னா அவன் அம்மாவையும் இருக்குங்க. சிறுக்கல்ல கிறுக்கல்ல. ஏன் காபாவிற்கு போர்வை போத்த வேண்டும்? இப்ப பொத்தர போர்வைய பல கோடி மதிப்பில் ஓராண்டு காலம் கையால் நெய்து தங்க இலைகளால் வடிவமைக்கப்பட்டு காபாவிற்கு அவ்வளவு மரியாதையாக போர்வை சாத்தப்படுகிறது, போர்த்தப்படுகிறது. பெருமானாருடைய ரவுலா ஷரீஃபிலும் போர்த்தப்படுகிறது. நல்ல ஆதாரம் தேடி பயணித்தால் உங்களுடைய ஈமான் பலகீனமாகும். மரியாதையை எப்படி எப்படி காட்ட வேண்டுமோ அன்பின் அடையாளமாக காட்டி போனார்கள். போயிட்டாரா மன்னர்? போயிட்டாரா? வரலாற்றுக்கு வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்து 800 ஆண்டுகள் கழித்துதான் பெருமானாரை பிறக்கிறார். பெருமானாருக்கான வீட்டை 800 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தயாரித்து விட்டார் இல்லையா? அப்படி மதீனாவிற்கு நுழைகிற பொழுது அந்த அன்பின், அந்த பாசத்தின், அந்த ஈமானிய வேட்கையினால் பெருமானாரை கைப்பிடித்து எடுக்கிறார். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. ஏன்னா உலகத்துல பெரும் பாக்கியசாலிகள் யாருன்னா அன்சாரிகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார், நாட்டை விட்டு, ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, சொத்துக்களை விட்டு வந்த முஹாஜிர்கள் பெரும் தியாகிகள். நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனால் இந்த அன்சாரிகள் இல்லை என்றால் நான் இல்லை. உலகம் ஒரு பாதையிலும் அன்சாரிகள் ஒரு பாதையிலும் பயணித்தால் நான் பயணிக்கிற பாதை அன்சாரிகளின் பாதையாக இருக்கும். பெருமானார் அவ்வளவு மஹப்பத்து வைத்திருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அகதிகளுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் அன்சார். அகதிகளுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் அன்சாரிகள். இன்ன வரைக்கும் உலக நாடுகளால தீர்க்க முடியாத பிரச்சனை என்னன்னா அகதிகள். எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. பாலஸ்தீன குழந்தைகள் எல்லாம் கப்பல் வழியாக இப்ப மலேசியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறார். எப்படி வந்தாலும் அவர்கள் அகதிகள் தான். ஆனா உலகத்துக்கே அகதிகளுக்கான தீர்வை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார். வினாடியில முடிஞ்சு. பெருமானார் மட்டும் வரலையே, சரியான வரலாற்றை சொன்னால் பெருமானார் முதல் அகதி, சித்திக் நாயகம் 2வது அகதி, வந்த முஹாஜிர்கள் எல்லோரும் அகதிகள். அகதிகளை தலைவர்களாக பாவித்தவர்கள் அன்சார். நான் இந்த ஊர் குடி வந்தேன்னு வச்சுங்களேன், என்ன எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க? வெளியூர்காரங்க எடுத்துப்பா, அது வெளியூர்கார. இவங்க என்னமோ 1000 வருஷம் பூர்வீகமா வாழ மாட்டாங்க, எல்லாம் வெளியூர்காரங்க. சில ஊர்கள் அப்படி இப்படி வச்சிருப்பாங்க. நாங்க சொந்த மண்ணின் மைந்தர்கள். கபர் எங்க இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது.
இங்க மௌத்தாயி கோயம்புத்தூர்ல அடக்கலாம், பாக்கியம் இருந்தா மக்காவில் அடங்கலாம் இல்லையா? அதனால அந்த பிடிவாதங்கள் விட்டு தொலைப்போம். யாருக்கும் பூர்வீகம் கிடையாது, எல்லாருக்கும் பூர்வீகம் பெருமானார் மட்டுமே. மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுல அந்த பேரின்பத்தோடு அழைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நாம் பயணிக்கிற இந்த கஸ்வா, இந்த ஒட்டகம், அதோட எதுக்கும் நாங்க அதை விட்டு விடுங்கள். ஃபைன்னஹா மம்ஊரா, அது அல்லாஹ்வினால் வழிநடத்தப்படுகிறது, ஏவப்பட்டிருக்கிறது. அது எங்க நிக்கிறதோ அங்கதான் நான் தங்குவோம். உங்க பிரியத்திற்கு நன்றி. அன்சாரிகள் தெரு முழுக்க, தரீக்குல் ஹிஜ்ரா, அந்த தெரு முழுக்க இரு மருங்கிலும் நின்று கொண்டிருக்கிற ஆண்கள், பெண்கள், சிறார்கள் எல்லாரும் துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வரணும், பெருமானார் எங்க வீட்டுக்கு வரணும், பெருமானார் எங்க வீட்டுக்கு வரணும். உலகத்தின் பெரும் பாக்கியம் அல்லவா, எங்க ஊருக்கு வந்துட்டாங்க, என் வீட்டுக்கு வரணும். ஒரே ஒருத்தர் மட்டும் ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது, கெட்ட எண்ணத்தில் அல்ல, வசதி இல்லை, பெருமானாரை மரியாதை செய்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு. கரெக்டா அவர் வீட்டுக்கு முன்னால் ஒட்டகம் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், நான் தங்கும் இடம் இதுதான், இது அல்லாஹ்வுடைய ஆணை. இப்ப வரலாற்றை நினைத்து பாருங்கள். யார் அவர் என்றால் அதற்கு அபூ அய்யூப் அல் அன்சாரி. பெருமானாருக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மன்னர் ஒரு வீட்டை வாங்கி வக்ஃப் செய்தாரோ அந்த வீட்டில் அபூ அய்யூப் தங்கி இருந்தார்கள். பெருமானார் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல தங்கினாங்களா, பெருமானாருடைய வீட்டில் அபூ அய்யூப் அன்சாரி தங்கினாங்களா? தன்னுடைய ரசூல யாரிடத்திலும் உதவி தேடுகிற நிலையில் அல்லாஹ் வைக்கவே இல்லை. ரசூலின் மூலமாகத்தான் எல்லோருக்கும் உதவி செய்தார். பெருமானார் பிறந்தார்கள், ஆமீனா அம்மா பேசப்பட்டார்கள். பெருமானார் பிறந்தார்கள், அப்துல்லா பேசப்பட்டார். பெருமானார் வளர்த்தார்கள், அபூ தாலிப் பேசப்படுகிறார். பெருமானாரை வளர்த்தார்கள், அப்துல் முத்தலிப் பேசப்படுகிறார். பெருமானாருக்கு பால் கொடுத்தார்கள், இல்ல பால் குடிப்பதற்கு போனார்கள், பாலை பெருமானார் தந்தார்கள், ஹலீமத்து சாதியா புகட்டினார். பெருமானாருக்கு யாரும் தஞ்சம் அளிக்கவில்லை. அப்படி மதீனத்து மண்ணிற்குள் பெருமானார் நுழைந்த முதல் பணியாக குபா பள்ளிவாசலை கட்டினார். அதுக்கு ரெக்கார்டு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒருவோடு இந்த பள்ளியில 2 ரக்காத்து தொழுதுட்டீங்கன்னா மக்காவில் கிடைக்கிற உம்ராவின் பாக்கியம் மதீனாவிலும் கிடைக்கும் என்ற சான்றை கியாமத் வரைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ஒரு சான்றிதழ் கொடுத்தார். தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். எந்த அடிப்படையில? சத்தமா சொல்லுங்க. அப்ப மத்த பள்ளிகள்லாம் வேற எண்ணங்கள் இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டாங்க. புரியுதா? பள்ளிவாசல்கள் தக்வாவின் அடிப்படையில கட்டப்படணும். எண்ணங்கள் மாறிவிட்டால், நம்ம ஊர்ல சொன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. மொழிக்கு ஒரு பள்ளிவாசல், கொள்கைக்கு ஒரு பள்ளிவாசல், வசூலுக்கு ஒரு பள்ளிவாசல். சும்மா 2 சென்ட் இடம் வாங்கிக்கிறது. இறை இல்லத்திற்கு வாரி வழங்குவீர், ஊர் உலகமே வசூல் பண்றான். கடைசியில் அவங்களுக்குள்ள சண்டை வசூலில் பிரச்சனை ஏற்பட்டு கிளை பிரிந்து இன்னொரு பள்ளிவாசல் உருவாகும். இது வளர்ச்சி அல்லது வீக்கம். வளர்ச்சி வேறு. ஒருத்தர் இப்படியே போறாங்க, இப்படியே போயிட்டே இருக்க. எப்படி வளர்ந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? வீங்கி இருக்குது, வெடிச்சதுல இருக்கு. தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல். அப்புறம் இன்னொரு அங்கீகாரத்தை பெருமானார் கொடுத்தார்களே, இங்க 2 ரக்காத்து தொழுதுனா மக்காவில் நிறைவேற்றப்படுகிற உம்ராவின் பாக்கியம் கிடைக்கும். அதுக்கடுத்து மதீனாவுக்குள் வருகிறார்கள். வர்ற வழியில ஜும்மாவுடைய நேரம் விடுகிறது. தற்காலிகமாக ஒரு கூடார பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. ஜும்மா மக்காலே கடமையாயிருச்சு, தொழ முடியல. ஆனால் மதீனா சுதந்திர பூமியில் முதல் ஜும்மாவை பெருமானார் நடத்தினார். வரலாறு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சமுதாய தலைவருக்கு கடுமையான பாதிப்புக்கு பிறகு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் என்ன பேசுவாங்க சொல்லுங்க? பாலஸ்தீனத்திலிருந்து இப்போ ஒருத்தர் வந்தாரு,
கையில மைக்கு கொடுத்தோம்னா என்ன பேசுவார்? தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்கள் குறித்து தான் பேசுவார் இல்லையா? கொலைக்களத்திலிருந்து பயணித்து வந்திருக்கிற பெருமானாருக்கு முதல் வாய்ப்பு. இந்த வரலாற்றை எழுதுறது ஆங்கிலேய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் எழுதுறார். ரொம்ப ஆச்சரியம் எழுதுறார். ஏன்னா கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்த பெருமானாருக்கு முதல் மீட்டிங், பேசுகிற வாய்ப்பு, ஜும்மா. எண்ணிக்கையில எழுதுறாங்க 100 பேர்கள் அந்த ஜும்மாவில் வந்திருந்தார். ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? தக்வாவை தவிர எந்த வார்த்தையும் பெருமானார் பேசவில்லை. நம்மளா இருந்தா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க தெரியுமா? சோறு கருதி இல்ல, அப்படித்தானே வரலாறு பேசுவோம். உமராவுக்கு போயிட்டு வந்து இறங்குறாங்க, நீங்க கேளுங்க எப்படிங்க பயணம் இருந்துச்சு அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வர மாட்டேன்ட்டாங்க, புலம்புவாரு இல்லையா? பெருமானாருக்கு பேசுகிற முதல் வாய்ப்பு. அல்லாஹ் அக்பர். என்ன பேசுறாங்க? 100 பேரை அமர்த்தி வைத்துக் கொண்டு முதல் ஜும்ஆவுடைய உரையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஆற்றும் பொழுது முழுக்க முழுக்க பக்தி, இறையச்சம், தக்வா, மறுமை, இதை மட்டுமே பேசி முடித்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், இப்படி ஒரு அமைதியான தலைவரை உலகம் காணுமா? உண்மையில என்ன செஞ்சிருக்கணுங்க? பெருமானார் என்ன செஞ்சிருக்கணும்? நம்மள மாதிரி உணர்ச்சிகள் உடையவங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கிறது தெரியுமா? தன் மக்காவின் கொடுமைகளை எல்லாம் சொல்லி இருக்கணும் இல்லையா? தன் சமூகம் பாதிக்கப்பட்டதை எல்லாம் சொல்லி இருக்கணும். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தை உணர்ச்சி வசப்படுத்தி விடக்கூடாது, பழி வாங்க வேண்டும், இப்படி எல்லாம் நடந்திருக்கணும். இப்படித்தான் உலக தலைவர்கள் நடந்திருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானார் நேர் மாற்றமாக முதல் ஜும்மாவில் சமூகத்திற்கு தான் எதற்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை மிக தெளிவாக பதிவு செய்தார். ஜும்மா முடிஞ்சது, மதீனாவுக்கு நுழைகிறார்கள். அப்பதான் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. எங்க? மதீனால. ஒரு அளவு பேசி, ஏன்னா பல சமயம் சங்கமித்த ஒரு கிராமம். யூதர்கள், நஸ்ரானிகள், நெருப்பு வணங்கிகளான மஜூசிகள், இப்படி எல்லோரும் இருந்த ஒரு நகரம் அல்லவா? தேர்தல் நடந்தது. அதுல ஒரு மாதிரி செலக்ஷன் ஆயிட்ட ஒருத்தர், அவனைத்தான் நாளைக்கு தலைவர் அறிவிக்க போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பேரு. இது வாடிக்கையான வழமையான ஒன்று. ஆனால் பெரும் மாற்றம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் வந்து குபா பள்ளியை கட்டி ஜும்மா நடத்தி மதீனத்து மண்ணில் பெருமானார் கால் வைக்கிற பொழுது அந்த நகரத்தின் பெயர் தானாகவே மாறுகிறது, மதீனத்து நபி. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாற்ற முடியுமா? நிக்காஹ்ல மாற்ற முடியுமா? சொல்லுங்க. மக்கள் மாற்றினார்கள், விளம்பரம்லாம் இல்ல. எஸ்ரீப் என்ற பெயர் காணாமல் போனது. பெருமானார் எப்பொழுது வந்தார்களோ இனிமேல் இங்கு தேர்தல் கிடையாது, வாக்கெடுப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தலைவர், எல்லோரும் தொண்டர்கள். அவர் கால் வைத்த மறு வினாடி மதீனத்து நபவி என்று மாறுகிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பணியை தொடங்கினார்கள். பள்ளிவாசலுக்கு இடம் பாருங்கள். சஹல் சுஹைல் அனாதை சிறுவர்களின் வீடு இடம் தேர்வு செய்யப்பட்டது. 10 திர்ஹம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு மஸ்ஜித் நபவி களிமண்ணால் எழுப்பப்பட்டு பேரித்த மட்டைகளால் வேயப்பட்டு ஒரு அழகான மஸ்ஜித். உமர் நாயகம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அடிக்கிற புயல் காற்றுக்கு இந்த பள்ளி தாங்குவான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, யாருடைய பள்ளியை பார்த்து என்ன கேட்கிறீர்கள்? இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்காக காத்து கிடப்பார்கள். நாங்கள் அப்டேட் இப்போ டோக்கன் வாங்கணும், பாஸ்போர்ட் விசா காப்பி எல்லாம் கொடுத்து ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்து கிடக்கிறார்கள். அஜயர் உங்களுக்கு எப்போ ரவுலா? திங்கக்கிழமை ஆசருக்கு. அஜயர் உங்களுக்கு எப்போ ரவுலா? லொஹருக்கு பின்னாடி 12 மணிக்கு. உங்களுக்கு எப்போ? நைட்டு 1 மணிக்கு. லட்சோப லட்ச மக்கள் மதீனத்து மண்ணில் பெருமானாருடைய ரவுலாவில் தொழுவதற்காக காத்து கிடப்பார்கள். அன்னைக்கே சுப செய்தி சொன்னார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன தெரியுமா?
உலகத்துல யாரு செஞ்சாலும் தப்பா போயிடும். பெருமானார் செய்தது மட்டுமே சரியானது, என்னுடைய பள்ளிவாசல் சொன்னார். இந்த தில்லு யாருக்கு இருக்கு சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே, பஜ்ர்ல ஷஹீத் ஆயிடுவார். என் பள்ளிவாசல் சொல்லட்டுமே. அவரே இடத்தை கொடுத்து கட்டி கொடுத்தாலும் வக்ஃபுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வக்ஃபுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடும். என்னோட உரிமை கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தார்கள். நான் வந்ததினால் இந்த யஸ்ரி மதீனத்து நபி, நபியினுடைய நகரமானது, நான் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய பள்ளிவாசல் என்று அடையாளப்படுத்தினார். இந்த பள்ளிவாசல் எப்படி இருந்தது? பேரித்த மரங்களே தூண்களாக, பில்லர்களாக, களிமண் தரையாக, பேரித்த மட்டைகள் நேயப்பட்டு கூரையாக, அதனுடைய ஒரு பகுதியிலே மதரசாவை தொடங்கினார்கள். அடுத்த பக்கத்தில் கபிரிஸ்தான் இருந்தது. உலகம் முழுவதும் பாருங்க, ஒரு இன்ஜினியரிங் மாடலை பெருமானார் தந்துவிட்டு போனார்கள். இந்த சமுதாயத்தினுடைய வாழ்வின் மிக பெரும் இடம் மஸ்ஜித், மதரசா, கபிரிஸ்தான். என்ன தூங்குற மாதிரி தெரியுது? ஜும்மால தானே தூங்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சம் முடியும். இதெல்லாம் நமக்கான வழிகாட்டுதலுங்க. நீங்க இது யார் இந்த பிளான் போட்டு கொடுக்க? உலகம் முழுவதும் போங்க, பள்ளிவாசல் இருக்கும், திண்ணையில மதரசாக்கள் நடக்கும், பக்கத்துல அல்லாஹ் அக்பர். நம் வீட்டில் வாழும் நாட்களும் நேரங்களும் மிக குறைவு. பள்ளியில தொழுதுட்டு போகும்போது அஜத்துக்கு சொல்லிட்டு போவோம், அஜத்து போயிட்டு வர்றாங்க, நான் வந்து வந்து போகிற இடம். கடைசியில் ஒரு நாள் சந்தாக்கள் வருவார். கடைசி வருகையும் எங்கதான்? மஸ்ஜிதுல தானே. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு அழகுபடுத்தினாங்க. இமாம் நிக்கிற இடம் மஸ்ஜிதுடைய மைய பகுதியில மெஹராப். மெஹராப்னா சொல்லுங்க, மெஹராப்னா என்ன தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் தெரியல. போர்க்களம் அர்த்தம். மெஹராப்னா போர்க்களம். என்ன போர்க்களம் அது? அங்க போய் நின்று தக்பீர் கட்டி பாருங்க. பின்னாடி ஒரு நாள் இருமனாவே அதற்கு மரம் வரும். திருமணம்னா ஓடி இருக்கிற தப்பு நின்றும். இடையில அவருக்கு சம்பள ஞாபகம் வரும், சுகர் ஏறினது கவலையாகும். இத்தனைக்கு இடையில 4 ரக்காத்த தவறுகள் இல்லாம தொழுக வைக்கணும். தன்னை நம்பி 400 பேர்கள் பின்னாடி தொழுக கொண்டு இருக்கிறார்கள். போர்க்களம்னு பெருமானார் பேர் வச்சார். ஐயா, உலகத்திலே இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு பாவம் டெய்லி பேக பிடிச்சிட்டு இருக்காரு. என்னையும் பார்ப்பாரு, உங்களையும் பார்ப்பாரு. அவர் சும்மா பேன எடுக்கிற கை வச்ச கொடுக்க போறாரு. ஏன்னா லட்சமாக ஜும்மாவில் வாரம் மாநாடு நடத்துகிற ஆட்கள் பெருமானாருடைய உம்மத்திற்கு மட்டுமே இருக்கு. ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு நோட்டீஸ், எவ்வளவு பிரச்சாரம். இஷா தொழுத உடனே ஒருத்தர் ஏலான் பண்றாரு, அவர் முடிச்ச உடனே இன்னொருத்தர் ஏலான் பண்றாரு, நாளைக்கும் நடக்கும்னு சொல்லி ஏலான் பண்றாரு. கரெக்டா? ஜும்மாவுக்கு யாருங்க ஏலான் பண்றாங்க? இஷா முடிச்சவன மம்மீன்களே, நாளை ஜும்மா தினம் தயவு செய்து வந்து விடுங்கள் கூப்பிடுறாங்களா? எம்பெருமானார் ஏற்படுத்தினார்கள். வாரம் இங்க மாநாடு நடக்க வேண்டும். சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம், வழக்குகள், பஞ்சாயத்துகள் அத்தனைக்குமான தீர்வு நான் கட்டிய பள்ளிவாசல். ஒரு அழகு நகரம்ங்க, ஒரு அழகு நகரம். அது இப்போ அங்க இருக்கிற அமீர் ரொம்ப அற்புதமானவர். அந்த கட்டிடங்கள் கூட அதனுடைய உயரங்கள் சமமாகவே இருக்க வேண்டும். மதீனாவை விமானத்தின் வழியே பார்த்தவர்கள் பரவசப்படுவார். கட்டடம் கூட ஏற்றத்தளவு இருக்காது. இந்த மைசூர்ல ஒரு பேலஸ் ரோடு ஒன்று, எங்க நின்று பார்த்தாலும் பேலஸ் தான் தெரியும், கட்டிடங்கள் கீழே தான் இருக்கணும். பராமரிக்கிறாங்கல்ல. இந்த மதீனாவை அழகுபடுத்தி தந்தவர்கள் பெருமானார். அப்படி வந்துட்டு சொல்றாங்க, நறுமணம் கமழும் மதீனா, நான் வந்ததால் நடந்தது. எனவே யாரும் என் மண்ணை குறை சொல்லக்கூடாதுன்னா. ஒருத்தர் உம்ராக்கு அஜுக்கு போயிட்டு
என்ன காற்று ஒரு மாறி இருக்க மதியனால கணவன் வந்து விட்டார்கள் பெருமானார், என் நகரத்தின் காற்றை தூற்றுவதாக இருந்தால் நீ வெளியேறிவிடு என்று சொன்னார்கள். மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த பூமி தங்க பூமி, மூமின்களை மட்டுமே தாங்கி பிடிக்கும், முனாஃபிக்குகளை புரட்டி விடும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற முனாஃபிக்குள்ள பாதி பேர் அதான், ஒண்ணு மதீனாவுக்கு போறதில்லை, அப்படியே போயிட்டாலும் அவனால் இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றான், கபர்ஜியார் நடு பள்ளிவாசல்ல பெருமானாருடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிறது, அதற்கு பின்னால் தக்பீர் கட்டக்கூடியவர்களின் நிலை என்ன? பத்துவா கொடுங்கப்பா, பத்துவா கொடுங்க பாக்குறேன் நானும். பாக்கியம் நிறைந்த வாழ்வல்லவா பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு முன்னால் நின்று தொழுகிற வாய்ப்பை ஒரு ஆட்சி பெறுகிறார். இவனுக்கு போன உடனே கபர் இருக்கு, எங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, உனக்குதான் கபர் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மதீனாவை கட்டமைத்து, மதரசாவை கட்டமைத்து 400 மாணவர்களை சஹாபு சூஃபா சொன்னாங்க, இந்த மதீனாவுக்கு அல்லாஹ் என்னை வர வைத்திருக்கிறார். இப்பதான் சர்வதேச நகரம் இன்டர்நேஷனல் சிட்டிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது தாருல் ஹிஜ்ரத். இது என்னது? ஆமா, இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போனா ஹிஜ்ரத் ஆகாது, சேலத்துக்கு போனா ஹிஜ்ரத் ஆகாது, மதீனாவுக்கு போனா ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது ஹிஜ்ரத்தினுடைய பூமி. இரண்டாவது சொன்னாங்க, இது தாருல் ஈமான், ஈமானுடைய ஹெட் ஆபீஸ் என்னங்க? சொன்னீங்கன்னா தான் நாளைக்கு ஜும்மா சிறப்பா இருக்கும். நம்ம ஹெட் ஆபீஸ் எது? மதீனா. இங்கு வாழ்பவர்கள் மதீனத்து ராஜா என்ன சொன்னார் என்றுதான் கேட்பார்கள். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. என் மதீனாவில் இருந்துதான் ஈமான் உலகம் முழுவதும் பயணிக்கிறது. மக்கால இருந்து ஈமான் வெளியில வரலங்க. 13 ஆண்டு அந்த ஈமான் அங்கதான் இருந்தது. எப்பொழுது பெருமானார் வெளியே வந்தார்களோ, மதீனாவில் குடியேறினார்களோ, மதீனாவிலிருந்து பிரச்சாரம் அயல் நாடுகள் அரசாங்கங்களுக்கு எல்லாம் சொன்னார்கள், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், இது ஈமானுடைய தலைமை பீடம். உதாரணத்தோடு சொன்னார்கள், பாம்பு தன் புற்றிலிருந்து புறப்பட்டு வெளியே சுற்றித் திரிந்து தன் புற்றுக்கு திரும்பி வருவதை போல ஈமான் என் மதீனாவில் இருந்து கிளம்பி உலகம் முழுவதும் வியாபிக்கும். கியாமத்துடைய நாளில் பாம்பு திரும்புவதை போல ஈமான் என் மண்ணில் வந்து முடிந்து விடும் என்று பெருமானார் சொன்னார். அல்லாஹ் மதீனத்து மண்ணை மிதிக்கிற வாக்கியத்தை நசிவாக்கி தருவாரா? ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்காவா இருந்தாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முக்கானாச்சு கிடைக்கும். நிறைய பேர் தீனுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் தீனு. இதை படிக்காதவன் அதை படிக்க முடியாது. இது படிக்கிறதுனா சும்மா வரலாறு படிக்கிறது இல்ல, முஹப்பத்தோடு, நேசத்தோடு, அன்போடு, பேரின்பத்தோடு. சஹாபாக்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், இஸ்லாம் என்னங்கிறத சொல்றேன். சகபி அந்த உரைதியா உடன்படிக்கை நடக்கும் போது தூதர போறாரு, அவர் அப்படியே கடற்கண்ல பாக்குறாரு. பயங்கரமான ஆட்கள். யாரு யாரு? சஹாபாக்கள். யாராவது பெருமானாரை குறியீடு என்று பார்த்தாலே கொண்டு விடுவார்கள். அவங்க சட்டத்துல பெருமானாரை முறைத்தால் கொல்லக்கூடாது, பெருமானாரிடம் கடினமாக வார்த்தை பயன்படுத்தினால் வெட்டப்பட வேண்டும். அது என்ன ஈமான்? நான் சொல்றதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. உமர் நாயகத்தினுடைய பெருமானார் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பார்த்தா எல்லா இடத்திலையும் வெற்ற, குத்துற, கொல்ற, பல்ல உடைக்கிற. யாருடைய பாஷை? பக்கத்துல நிப்பாங்க. பேசுறவங்க கொஞ்சம் சவுண்ட கூட்டிட்டாக, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுங்கள், அவனை விட்டுகிறேன். சும்மா இருப்பா, நாயகம் உங்கள்கிட்ட சத்தமா பேசுறவங்க வாழக்கூடாது. அது ஈமான், அது ஈமான். அப்படி வளர்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஒரு சொல்றாரு, அப்படியே பார்த்தா பயங்கரமான ஆளுக, ஆனால் அந்த நபிக்கு முன்னால் அவர்களுடைய பணிவும் கனிவும் சுப்ஹானல்லாஹ். அவங்க படிச்ச தீன் என்ன தெரியுமா? அவங்க படிச்ச தீன் என்ன தெரியுமா? இவர் சொல்றாரு, அவர் காரில் உமிழ்ந்தால் யாருடைய கையிலாவது விழுகிறது, எடுத்து பூசிக் கொள்கிறார்கள். அதான் சொல்லுது.
அவர் பேசினால் அனைவரும் மௌனம் காக்கிறார்கள், செவிதாழ்த்தி கேட்கிறார்கள். என பேசுவது என்பதுமா எங்க உலகத்துல இந்த ரோமத்திற்கு மரியாதை இருக்க. முடி சலூன் கடையில போய் வெட்டிட்டு அரை கிலோ முடி கொடுத்துருக்கேன், காசு கொடுக்குறான்னு கேட்பாங்க. ரோமத்திற்கு மரியாதை இருக்கா? அல்லாஹ் ஒரு மரியாதை கொடுத்தான். நீ கிளம்பி வந்து உம்ரா செஞ்சுட்டு அடிக்கிற மொட்டை இருக்கிறது அது அமல், அதுக்கு சவாபு கிடைக்கல. அப்போ ரோம கையில வராது. பெருமானாருடைய ஹஜ்ஜி வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பெருமானாருக்கென்றே ஒரு சவரக்காரர் இருக்கிறார். அல்லாஹ் அப்படி ரசூல் சொன்னார், அங்கினக ரசூலுல்லாஹ், அப்படியா உனக்கு நான் தலையை தருகிறேன், பிஸ்மில்லா சொல்லி வழி. அவர் மழிக்கிற பொழுது பெரும் கூட்டம் கையேந்தில் இருக்கிறது. மழித்த ரோமங்கள் தரையிட விழவில்லை, அவரும் கீழே போடல. யாருடைய முடி சொல்லுங்க? சுன்னத்துனா பெருமானார், ஜமாத்துனா சஹாபாக்கள், ரெண்டை சேர்த்தனா நாமம். சம்ஜே மனசிலாயா? சுன்னத் என்றால் பெருமானார், அல்லாஹ் முடியல. சுன்னத் என்றால் பெருமானார், ஜமாத் என்றால் ரெண்டு சேர்த்தனது. இதுல எங்க போய் நீங்க பிரிஞ்சு போக போறீங்க? எவனையும் நம்பாதீங்க, எவர் பின்னாடி போகாதீங்க. தெளிவான குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் பெருமானார் தெளிவா சொன்னாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எவ்வழியிலோ அந்த வழியில் பயணிங்க. நான் இங்கே எவ்வளவு நமக்கு அமீராக வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அமீர் ரசூலுல்லாஹ் தெளிவா பயணிச்சு போயிடணும். யாரும் உலமாக்கள் வழிகாட்டுவாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க தப்பா வழிகாட்டினா விட்டு விலகி ஓடிடுங்க, விட்டு விலகி ஓடிடுங்க. ஏன்னா எந்த சொல்ற சஹாபாக்களுடைய இஸ்லாம் ஈமான் என்னன்னா, பெருமானாருடைய ரோமத்தில் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார். பயன் முடிச்சு 9 நாளுக்கு ஒரு முடி தர்றேன் வைக்கிறீங்களா, அடி விழுகும். உங்க மனைவிக்கு உங்க மேல ரொம்ப முகப்பத்து, அல்ல உங்க மனைவி மேல ரொம்ப முகப்பத்து, அந்த அம்மா சீவி போடும்போது அந்த ரோமத்தை தந்தீர்கள் என்று சொன்னால் வீடுகளில் வைத்து பாதுகாக்க. என்ன யோசிச்சு பாருங்க, நீங்க எச்சியை துப்புனீங்கன்னா அந்த அம்மா முதல்ல வெளியில போகுது. இந்த லூசு மனுஷன் காரி காரி துப்புறான். கரெக்டா? பெருமானார் பல் துளக்கி விட்டு வாங்கி ஆயிஷா நாயகம் பல் துளக்குகிறார்களே, ஆயிஷா நாயகம் மென்று கொடுக்க பெருமானார் பல் துளக்குகிறார்களே. உங்க பிரஷ நாளைக்கு 10 பேர் நம்மாட்ட கொடுக்கும். சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. 40 வருஷமா காதலோடு வாழ்கிறோம், கல்லுத்து ஏங்க என்னதான் பிரச்சனை? சும்மா ஜமாத்துக்கு வரட்டா என் உமிழ் நீரை கூட என் மனைவியால் சகித்துக் கொள்ள முடியாது இல்லையா? பெருமானாருடைய ரோமத்தை வாங்கி வைத்துக் கொண்டார்களே. உலகத்துல பெருமானாரின் எல்லா அற்புதங்களும் முடிந்து விட்டது. இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமானாருடைய மரியாதைக்குரிய ரோமங்கள் மட்டுமே. அந்த ரோமத்தை எத்தனை நாடுகளுக்கு கொண்டு போகிறார்கள். இந்த பார்சலை பார்க்கும் போது பெருமானாரை மரியாதை செய்வதை போன்றே ரோமத்திற்கு இவ்வளவு மரியாதை தந்தார்கள் சஹாபாக்கள் என்றால் பெருமானாருக்கு இவ்வளவு மரியாதை தந்திருப்பார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் வீட்டுலதான் பெருமானார் படுத்திருப்பாங்க. இந்த கோரைப்பாய் முதுகெல்லாம் தழுவுகளாய் இருக்கும். முதுகெல்லாம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த போர்வையை 2ஆக மடித்து படுத்துக் கொண்டால் அச்சுகள் விடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, கபரு இதை விட தனிமையானது, கபரில் இது எதுவுமே இருக்காது. அப்படி வாழ்வு காண்பித்த பெருமானார் வியர்த்து கொட்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பக்கத்தில் போய் பெருமானாரின் உடம்பில் வழிகிற வியர்வையை வழித்து பாட்டலில் சேகரித்து வைத்து எங்கள் குடும்பமே அத்தராய் பயன்படுத்தியது பெருமானாரின் வியர்வை துணிகளை. அதான் சுன்னத்து, அதான் ஜமாத்து. நல்லா நம்பணும். நீ பயங்கரமான ஆளுன்னு சொல்ற இப்படி தூக்கு போகும், वो जमाते ओडी क्या है ना हफ्ते में एक बार नाता ओडिमा வியர்வை துளிகள் அசிங்கமா இல்லையா சொல்லுங்க. வியர்வை துளிகளும் அசிங்கம், நாற்றம் எடுக்கும்.
ஆனால் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் பெருமானாரின் அந்த மேடையிலிருந்து வழிகிற வியர்வையை கஸ்தூரியாக அனுபவித்தார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க வரலாறு தேடி கொண்டு வாங்க, தேடி கொண்டு வார்கள். பெருமானாருடைய நகக்கண்கள், வெட்டப்பட்ட நகம் என்னவானதுன்னு சொல்லுங்க வருவாங்க. அதுக்கா தெரியுமா? நான் இப்ப வரும்போது ஷேவிங்லாம் பண்ணி நகத்தை வெட்டிட்டு தான் வந்தேன். நகத்தை எங்க போடுறோம்? வச்சிருவோமா இல்லையா? வீட்டை பத்திரமா வச்சிருந்து கொடுத்து பாருங்க. வெட்டி வீட்டை கொடுத்துருங்கள. பெருமானாருடைய நகம் என்னவானது சொல்லுங்க. தலைப்பாகையில் முடிந்து வைத்திருந்தார்கள், மடியில் முடிந்து வைத்திருந்தார்கள். ஒரு சாமி சொல்லுகிறார், நான் மௌத்தாகிவிட்டால் எனக்கு கவலை இல்லை, பெருமானாருடைய நகம் வைத்திருக்கிறேன், என் கண்களில் வைத்து என்னை அடக்குங்கள் என்று சொன்னாங்க. அது சுன்னத்து, அது ஜமாத். எவ்வளவுதான் விளக்குறது எனக்கு புரியல. நிறைய போதைகளிடம் மக்கள் சிக்கிக் கொண்டதினால் யாரையாரும் நம்புறீங்க, சஹாபாக்களை நம்புங்கள், அதுதான் தீன். ஒருத்தர் இதை செய்ய மாட்டேங்கிறான. பெருமானாருடைய திருநாமத்தை கேட்டாலே முத்தமிட வேண்டும் என்று இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி செய்வதை அனாச்சாரம் சொல்லி அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்குள்ள வந்து மஸ்ஜிதை கட்டி, மதரசாவை கட்டி எல்லாம் பாருங்க அடையாளப்படுத்துறாங்க. இது மிஹ்ராப், பக்கத்துல மிம்பர், தன் 9 மனைவிமார்களுக்கும் தனித்தனி வீடு. ஒண்ணுக்கே இங்க பயங்கர பிரச்சனையா இருக்கு இல்லையா? இந்த ரெட்ட மாட்டு வண்டியா இருந்துச்சுன்னா உலகத்துல சொர்க்கவாதி அந்தால பார்த்தா போகும். அசருக்கு இப்படி இருந்து வருவாரு, மதுரைக்கு அப்படி இருந்து வருவார். அவரை பார்த்தாலே தெரியும், 2 துணியால வாழ்ற மாதிரியே இருக்கு. 9 மனைவிமார்கள் மார்க்கத்திற்காக. மனைவிமார்களுக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவத்துல ஒண்ணு, ஒரு ஆண்டு வஜீபனத்தை அட்வான்ஸா கொடுக்கிறார். நம்ம எல்லாம் படிக்கணும், எப்ப பார்த்தாலும் நம்ம கெஞ்ச வைக்கிறது, ஏங்க பாலுக்கு, ஏங்க தயிருக்கு, ஏங்க கேஸுக்கு, ஏங்க ஏங்கன்னு சொல்லியே வாழ்க்கை எங்கேயோ போச்சு. மனைவிக்கான செலவினங்களுக்கு ஒரு ஆண்டு அப்படி கொடுக்க முடியுமா? மாசம் 10,000 ரூபாய் கணக்கு போடுங்க மினிமம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஆமா, வயன் முடிச்சா கொடுத்துருங்க. நடக்குமான்னு பார்ப்போம். நம்மள்ட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். அவன் கேட்டுட்டோம். காலையில பஜ்ருக்கு எந்திரிச்சு தேவையில்லாம கேட்கறது, 100 ரூபாய் வச்சிருக்க திருடுவியான்னு கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த மஸ்ஜிது நபவி அதை வடிவமைத்து, பள்ளிவாசலை வடிவமைத்து, கபிரிஸ்தானை வடிவமைத்து ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா இந்த தூண்ல தூருங்க, இன்னும் ஒரு 12 தூண்கள் அடையாளம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்? பெருமானார் வாழ்ந்த நினைவுகள்ல இந்த தூண்ல உட்கார்ந்தா வெளிநாட்டு தூதர்களோடு பேச போகிறார்கள் பெருமானார். இந்த தூண் தஹஜ்ஜத் தொழுகிற இடம், இந்த தூண் மார்க்க தீர்ப்புகள் வழங்கும் இடம், இந்த தூண் ராணுவ நடவடிக்கை, இந்த தூண் குடும்ப பஞ்சாயத்து. இந்த பள்ளி வாசலுக்குள் ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற எல்லாவற்றையும் உணர்த்திவிட்டு அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க, உலகத்தின் ஆக சிறந்த பூமி மதீனா. சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொன்னாங்க. யாராவது குடிபெயர்ந்து, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்களா வியாபாரிகளா இருக்கிறதுனால சொல்லுவாங்க, தகுந்த காரணம் இல்லாமல் ஊரை மாற்றம் செய்தால் அல்லாஹ் வரக்கத்தை எடுத்து விடுவான்னு சொல்லுவாங்க. தகுந்த காரணம் இருக்கணும். கிளைமேட் ஒத்துக்கல, படிப்பு, முக்கியமான காரணம் இல்லைங்க. வேண்டுமான போர் அடிக்குது, நான் கோயம்புத்தூர் போயிடுறேன், வரக்கத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. அதிலும் குறிப்பாக மதீனத்து மக்கள் நீங்கள் இடமாற வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த சஹாபாக்கள்கிட்ட எவ்வளவு பதிந்ததுன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும். பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு நிறைய மக்களுக்கு மதீனாவில் வாழ பிடிக்கல. ஏன்னா ரசூல் இல்லாத ஊர்ல அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் மறப்பதற்காக சிரியாவிற்கு, டமாஸ்கஸிற்கு போனவர்கள் கனவில் துரத்தி வந்து பெருமானார் கேட்டார்கள், பிலாலே என் மீது வெறுப்பான் கேட்டு அளவு அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் பெருமானார்.
நிறைய சஹாபாக்கள் பரஸ்பரம் சொல்வார்கள், இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள். அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். மதீனா அவர்களுக்கு மிகச் சிறந்தது, அவர்கள் அறிய வேண்டுமே பெருமானார் சொன்னார். ஊர்களில் உலகத்தில் சிறந்த ஊர் அந்த மதீனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திட்டு போறாங்க. நான் வாழும் வீடு ஆயிஷா நாயகத்தினுடைய வீடு. நபிமார்கள் எங்கு இறந்தார்களோ அங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்கள் எங்கு இறந்தார்களோ அங்கதான் அடக்கம் செய்யும். அது அவங்களுக்கான சட்டம். ஆயிஷா நாயகத்தினுடைய வீட்டுலதான் 2 அறிவிப்பு. மா பைன பைதி வ மின்பரி, மா பைன கபரி வ மின்பரி. நான் ஜும்மா நடத்துகிற மிம்பர் மேடைக்கும் என் வீடு என் கபருக்கும் இடைப்பட்ட இடம் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூமி என்று பெருமானார் சொன்னார். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மக்காவுக்கு போயிட்டு ஹஜ் முடிச்சு உம்ரா முடிச்சு மதீனாவுக்கு போய் ரௌலாவில் தொழுதவர் சொர்க்கவாதியாக மாறிவிட்டு தான் வருகிறார். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் உலகத்தில் பெருமானார் அதிகமாக இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தது, மரணத்தை நினைவு கூறுங்கள். எப்ப வேணாலும் மௌத்து வந்துடும், எங்க வேணாலும் வந்துடும், எப்படி வேணாலும் வந்துடும். ஆனா அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, வருகிற மௌத்து நல்லதாக இருக்கட்டும், ஈமானோடு இருக்கட்டும். அப்படி மௌத்து வரட்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தால் வாழ்வது நல்லதானால் வாழவை. எது கையில் இப்படித்தான் கேட்கணும். கடுமையான கஷ்டம் ஆயிடுச்சு. நம்ம தாய்மார்கள்லாம் இதுக்குதான் செத்து தொடங்கலாம் இப்படியே சொல்லிட்டு 50 வருஷமா வாழணும் சொல்லக்கூடாது. செத்து தொலைஞ்சிருவேன், போய் சேர்ந்துருவேன் சொல்லவே கூடாது. ஏன்னா உயிரை கொடுத்தவன் ரப்பு, அவனுடைய அதிகாரம், அவன் தான் உயிரை எடுப்பார். எல்லாம் என்ன மௌத்தாக்கி கேட்காதீர்கள் நான் விரும்பினார். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், ஆன்மீகம் கவழுகிற சொர்க்கத்து பூமியான மதீனாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த மண்ணிலே கேளுங்கள், யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கீரு. பெருமானாரை வாய் திறந்து சொல்லுகிறார்கள், மனிஸ்ததாக ஐயமூத பில் மதீனா ஃபல்யமுது பிஹா ஃபைன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூது பிஹா. உங்களில் யாருக்கு முடியுமோ, சக்தி இருக்கிறதோ, அவர்கள் மதீனாவில் மரணிக்கட்டும். யார் மதீனத்து மண்ணில் மரணிக்கிறாரோ அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்கிறேன் என்று பெருமானார். அந்த ஆன்மீக காதலர்கள்ல நிறைய உலமாக்கள் விசா அடிச்சு அரசாங்க அனுமதியோடு மௌத்துக்காக இன்றைய தேதியிலும் மதீனத்து மண்ணில் காத்து கிடக்கிறார். உலகத்துல இந்த அதிசயம் எங்கேயுமே இருக்காது. மரணத்தை கேட்க தூண்டுகிற மதீனா. இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வேண்டாம். நாங்களும் உம்ராக்கு போயிருந்தப்ப நான் கையை தூக்கி தக்குவ கேட்டேன், மௌத்தாக்கு எல்லாம் கை கீழ் விட்டேன். நானும் நிறைய பிளானோட வந்திருக்கிறோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதாலும் மௌத்த நசீபு தெரியல, நசீபு தெரியல. உலகத்திலேயே மௌத்தை கேட்க சொன்ன ஒரே இடம் மாணவி வாழுகிற சொர்க்க பூமியான மதீனா ரௌலா ஷரீப். வல்ல ரப்புல் ஆலமீன் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் மரணம், எப்படி மௌத்தாகிறோமோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம். இந்த இறுதி நல்லதாக அமைவதற்கான ஒரு காரணி மதீனாவில் மரணம் சம்பவிப்பது. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன், யார் எங்கு மௌத்தானாலும் இன்னா லில்லாஹ் என்று சொல்லுகிறானா, என் தாய் மதீனாவில் மௌத்தாயிட்டாரு, என் தந்தை மதீனாவில் மௌத்தாகிவிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க, என்ன வார்த்தை சொல்லுங்க? அல்லாஹ் பெரிய பாக்கியம், வருத்தப்படவே மாட்டோம். எங்க அம்மா உம்ராக்கு போனாங்க, மதீனால வச்சு மௌத்தாயிட்டாங்க. அதனுடைய இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? என் தாயார் அங்கு அடங்கப்பட்டு இருக்கிறார்கள், அதனால வருஷத்துக்கு ஒரு முறை உம்ரா ஹஜ்ஜுக்கான வாய்ப்பையாவது அல்லாஹ் கொடுக்கிறாங்க. உலகத்தில் நீங்கள் கேட்டு பெறுகிற சிறந்த மரணம் மதீனத்து மண்ணில் மரணிப்பது. மாணவியின் பரக்கத்தான இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ் உம்ரா ஜியாரத்தினுடைய வாக்கியத்தை தந்து மதீனத்து மண்ணின் அந்த சுகந்தத்தை, ஆன்மீக பேரின்பத்தை ரசித்து ருசித்து
அங்கேயே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய 8ஆம் நாள் மஜ்லிஸுடன் நாளை இன்ஷா அல்லாஹ் 9ஆம் நாள் மஜ்லிஸுடைய தலைப்பு தாங்களின்றி நாங்கள் இல்லை யா ரசூலல்லாஹ் ஸஃபாத் என்ற தலைப்பில் ஹஜ்ஜத் அவர்கள் உரை வரும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜத் அவர்கள் துஆவுடன் இன்றைய மஜ்லிஸ் நிறைவேறுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين وارحمنا يا راحم المساكين وارحمنا بانواع رحمتك يا ارحم الراحمين بحق سيدنا سيد الابرار سيد الانبياء محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله